சங்கீதம் 112. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நடக்கிற நீதிமானின் ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறது. இதில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் மனிதனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான் இருளில் இருந்தாலும் வெளிச்சம் அவனுக்கு உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனுமாயிருப்பான். அவனுடைய இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதால் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் நிலைத்திருப்பான். ஆனால் துன்மார்க்கர் இறுதியில் தங்கள் எண்ணங்களில் தோல்வி அடைவார்கள். இதன் மூலம் இந்த சங்கீதம் நமக்கு சொல்வது என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து நீதியாக வாழும் வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதத்தையும் நிலைத்த தன்மையும் கொடுக்கும் என்பதே. இன்று நாமும் கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் நாமும் நம்முடைய சந்ததியும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆமேன்.